வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு வைங்களேன், அது உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் அந்த ப்ராடக்ட் பிடிக்கல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஆப்பில் ஹோம் பேஜில் இருப்பீங்க, டேரெக்டாக அக்கௌண்ட் அப்படிங்கிற கீழே இருக்க ஆப்ஷனுக்கு போயிருங்க. அதில் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஆர்டர்ஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக என்ன ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்திருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதாவது ரிட்டர்னுக்கு வந்து டேட் கொடுத்துருப்பாங்க. 7 டேஸோ 10 டேஸோ. ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறது அவங்க பிரச்சனை. நீங்கள் அதுக்கு டைமுக்குள்ளேயே நீங்கள் புக் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்துடும். எதனால் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரீசன் வந்து கொடுக்கணும். ஸோ ப்ராடக்ட்டில் எதாவது டேமேஜ் இருக்குன்னா அந்த ரீசன் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் மேலே செலக்ட் பண்ண ரீசனை அப்படியே கூட நீங்கள் அடிச்சுக்கிங்க. சரிங்களா? ப்ரோக்கன் ஐட்டம். ஸோ நீங்கள் என்ன ரீசன் கொடுக்குறீங்களோ அதே காப்பி பண்ணி கமெண்ட்ஸில் அடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்துடும். இதில் என்னென்னா ரிட்டர்னுக்கு உங்களுக்கு என்ன வேணும், வேறு ப்ராடக்ட் வேணுமா இல்லை அமௌண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பேமெண்ட் வந்து நீங்கள் என்ன பேமெண்ட் மோடில் கொடுத்தீங்களோ அதே மூலியமாக எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் யூபிஐ ஐடி இல்லை பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ரிட்டர்ன் பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பிக்கப் பண்ணதுலேருந்து ஒரு 1 வீக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்ரஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடுவீங்க. இங்கே ரெக்வஸ்ட்டை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். பட் நான் இப்போ ரிட்டர்ன் போட போகிறதில்ல. பட் உங்களுக்கு அந்த ப்ராசஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மெத்தடில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியாக இருக்கும். சரிங்களா? அந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி ரிட்டர்ன் போடுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி ரெய்ஸ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பக்கத்துலேயே சேட் வித் அஸ்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேட்டில் போயிட்டு நீங்கள் அந்த ப்ராடக்ட் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சேட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் நம்பருக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் வந்து கால் பண்ணுவாங்க. அந்த காலில் வந்து நீங்கள் சொல்லணும், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணாம், இதில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களே ரிட்டர்ன் புக் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு வேளை ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் நீங்கள் ராங் ப்ராடக்ட் இல்லை டேமேஜ் ப்ராடக்ட்டே வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த சேட்டில் வந்துட்டு நீங்கள் ரிட்டர்ன் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணுவாங்க, ரீசனை சொல்லிட்டு புக் பண்ணிங்க அப்படின்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தருவாங்க. உங்களுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வரும். அதையும் நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் புக் பண்ணி ஃபண்ட் எடுத்துக்கலாம், ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். சரியா? ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தடு. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.